ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஃபுட் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிஷ் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ பூண்டு குழம்பு ரொம்ப நாளாக செய்யணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஃபைனலாக வந்து இன்றைக்கி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுவும் வந்து சடனாக எல்லாமே பிளான் பண்ணி பண்ணது. மணி பார்த்திங்கன்னா 11க்கு மேலே ஆகிடுச்சு. அப்போ தான் எதுவும் எல்லாமே பூண்டுலாம் க்ளீன் பண்ணிவிட்டு வெங்காயம்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, அடுத்த 15 டேஸ் வந்து நம்ம கொஞ்சம் வெளியில் போகிறோம். நம்மளோட மாஸ்டர் கிளாஸஸ் வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து டெய்லியும் வெளியில் சாப்பிட முடியாதுன்றதுனால ஸோ நம்மளே வந்து வீட்டில் குக் பண்ணிக்கலாம். இது தொக்கு மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு பிளான் பண்ணி இன்றைக்கி வீட்டில் வந்து சமையல் பண்ணிகிட்ருக்கோம். பூண்டு மிளகு குழம்பு, ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சமைக்கலாம் வராது. நம்ம வந்து இந்த சின்ன சின்ன வேலைகள் தான் பார்ப்போம். ஸோ அப்பளம் பொரிக்கிறது இந்த மாதிரி வந்து ஹெல்ப் தான் பண்ணுவோம் நம்ம. ஸோ ஃபைனல் டச் அப்பளம் அப்படியே சைமல்டேனியஸாக எல்லாத்தையும் பொரிச்சு வச்சிட்டோம். இப்போ வந்து பூட்டில் கொட்டி ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ பூண்டு குழம்பு பண்ணணுன்ட்டு ரொம்ப நாளாகவே பிளான் இருந்தது, தள்ளி போயிட்டு இருந்தது. ஸோ ஃபைனலாக பண்ணோம் அப்படின்ட்டு தான் நம்ம ஹரிபரியில் செஞ்சோம். ஸோ டேஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அட்டகாசமாக வந்துருச்சு. ஸோ லிட்டலாக சாப்பாடு இந்த இதெல்லாம் பொரித்து செஞ்சு சாப்பிட்றதுக்கே வந்து 12:30 மணி ஆகிடுச்சு. வேறு லெவல், அப்படியே வந்து செம்ம டேஸ்ட்டு. தொக்கு வந்து சூப்பராக இருந்தது. ஸோ வந்து உங்களுக்கு முடிஞ்சால் நான் ரெசிபி போடுறேன் கீழே.